ஸோ வெல்கம் பேக் டு ஆக போனால் வீரச்சந்திர ஆசா ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டீசர் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து யக்ஷகனா அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம், கர்நாடகா பேஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் பற்றின ஒரு படம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. டீசர் ரியாக்ஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டீசர் ரியாக்ஷனை போய் பாருங்கள் தயவு செஞ்சு. ஸோ ஏன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஆர்ட் ஃபார்மை கொண்டு வந்து ஒரு படத்தில் வச்சு ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரவி பசு சார் அண்ட் டீம் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வாட்ச் த க்ளோரி ஆஃப் யக்ஷகனா அப்படின்றத இங்கே போட்டிருக்கு. ஆல்ரெடி இது வந்து இப்போ கன்னடா லாங்குவேஜில் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட் ஆகி இப்போ வந்து தமிழ் தெலுங்கு ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. சரிங்க, சப்டைட்டில் மட்டும் போட்டுக்கிறேன். நடிப்போம். ನಡುವೆ ಸುಧಾಕರನಂತೆ ಶೋಭಿಪ ಬಾಲ ಕುಂತಳದ ಮಹಾರಾಜನಾಗ್ತಾನೆ. ಓಕೆ, ವಿಧಿ ಹಣೆಯ ಬರಹವನ್ನ ಬದಲಾಯಿಸುವವ ದುಷ್ಟ ಬುದ್ಧಿ. ನೈಸ್ ಟ್ಯಾಗ್ಲೈನ್ ಇದು. ರಾಜಕೀಯ ಚದುರಂಗದಾಟದಲ್ಲಿ ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಉರುಳಿದ ಕೊನೆಯ ದಾಳ. ಓಕೆ, there are some known faces. Okay, ಮುಗಿಲೆದ್ದ ನಿಮ್ಮ ದೇಶದ ಜ್ವಾಲೆಯ ಅಟ್ಟಹಾಸ, ಕಿಕ್ಕಿರಿದರು ಬೊಬ್ಬಿರಿದರು ಬೆದರಿತೆ ಈ ಶ್ವಾಸ, ಗೆದ್ದರೆ ಸೃಷ್ಟಿಯಾಗುವುದು ಇತಿಹಾಸ, ಆ ಇತಿಹಾಸಕ್ಕೆ ವಿಳಾಸವೇ. oh sama music. ஓகே, cultural hit of the era. Feel the power of Yakshagana, see it in cinemas. Okay, it was a very interesting trailer. எனக்கு பர்சனலி யக்ஷகனா பற்றின்ற ஒரு நாலேஜ் அப்படின்றது வெரி மினிமல். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து பயங்கர ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, எஸ் சிஜி வந்து அங்கங்கே அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா எனக்கு இது பர்சனலாக தெரியும் அப்படின்றதுனால ஐ நோ அவங்க ஒரு பட்ஜெட் வைஸ் என்ன எதுன்னு சொல்லிட்டு, ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் அவங்களோட அந்த எஃபர்ட் அப்படின்றது எனக்கு பயங்கரமாக தெரியுது. ஒரு பக்கம் இதோட இந்த கல்ச்சரல் பேக்ட்ராப் இருக்குல்ல, அதுதான் என்னை பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஹுக் பண்ணி வைக்குது ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால். ஏன்னா இப்போ இந்த யக்ஷகனான்ற ஆர்ட் ஃபார்ம் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் எதுக்கு அப்படின்ற கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இந்த படம் ஆன்சர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுனேன்ல, அந்த யக்ஷகனான்ற பேர் ஒரு கூகுளில் படித்த ஒரு சின்ன ஆர்டிக்கல் இவ்வளோ தான் எனக்கும் தெரியும். எனக்கும் வந்து பெருசாக அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் நான் கிடையாது இதை பற்றி. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்காமல் விட்டுறோம் அப்படின்றது. இப்போ காந்தாரா வந்தப்போ இப்போ ஒன்று இருக்குது அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்குலாம். நிறைய பேர் கண்டிப்பாக தெரியும், என்ன மாதிரி அவ்வளோ அண்ணன் வேற நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, பட் நிறைய பேர் தெரியும். பட் என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க இந்த விஷயம்லாம் பற்றி பெருசாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெருசாக நாலேஜ் இல்லாத சில பேர் என்ன மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது பயங்கரமாக போய் சேரும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். ஆனால் அதை பற்றி நான் தனியாக போய் ரீசர்ச் பண்ணணும்னு தோணுது எப்போனா காந்தாரா மாதிரி ஒரு படத்தை பார்த்துக்கலாம். ஆமாம்ல, இந்த மாதிரி அப்போ எத்தனை ஆர்ட் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அப்போ கூட நான் ரீசர்ச் பண்ணலை. ஓகேவா, அது யோசிச்சதோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இது மறுபடியும் பார்க்கும்போது தான் சரி நம்ம அதை ரீசர்ச் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு மண்டியில் வருது. ஸோ கண்டிப்பாக நான் அதையும் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த படமும் பார்க்கணும் கண்டிப்பாக. கடைசியில் வந்த விஷுவல்லாம் ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் அந்த சிங்கம் பொசிஷனு, அப்புறம் அது
ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி தியேட்ரிக்கலான ஒரு ஃபீல் தருது. அது அந்த படத்தோட ஸ்டைலாகவே எனக்கு அது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் தானே ஒரு முள்ளுக்கு கொண்டு வராங்க. ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வச்சவங்க வந்து ஒரு தியேட்ரிக்கலாக ஒன்று போகும்போது அது வந்து ரொம்ப அந்த படத்தோட ஸ்டைலே அவங்க அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஆர்ட் அப்படின்றது. அதான் நான் டீசரில் சொன்ன மாதிரி என்ன எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, இப்போ வரையும் ஸ்டார் யக்ஷகனா பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ரூ. 2000 கூட கொடுத்து டிக்கெட் கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கி போய் பார்க்குறதுக்கு ஆளுங்க என்ன இருக்காங்கன்றது எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா முக்கியமாக இந்தியாவில் தியேட்டர் ஆர்ட் அப்படின்றது, அதாவது இந்த தியேட்டர் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இங்கே இப்போ லண்டன்லாம் வந்து தியேட்டர்னா ஸ்டேஜ் ப்ளே தான், சினிமா அப்படின்னா தான் நம்ம பார்க்குற படம். ஆனால் நம்ம ஊரில் வந்து தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்க்க தான் போவோம். அந்த மாதிரி தான் நம்ம ஊருக்கு அப்படி ஆயிடுச்சு அந்த கல்ச்சரலி அது அப்படி. ஆனால் ஆக்சுவலாக அந்த தியேட்ரிக்கல் ட்ராமா ஸ்டேஜ் பிளேஸ் இருக்குல்ல, அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் மக்களிடையே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்ன மாதிரி இப்போ என்னையே நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் பிளே போகலான்னா அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் நான், ஓகேவா, இருந்திருப்பேன். இப்போ எனக்கு வந்து இதில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா லண்டன் வந்ததுக்கப்புறம் தான் அது எக்ஸ்போஸ் ஆகிறேன் அப்படின்றப்ப அடைச்சி இது நம்ம இதனால எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு இது வந்து இப்போ நான் திருப்பி சென்னை போனால் கண்டிப்பாக நான் தியேட்ரிக்கல் ப்ளே ஸ்டேஜ் பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் அதை பற்றி பேசுறதுனால அந்த ஸ்டேஜிங் வந்து ஒரு மாதிரி ஸ்டேஜ் ப்ளே மாதிரி அவங்க இன்டென்ஷனலாக ஸ்டேஜ் பண்ண மாதிரியும் சில இடம் நான் பார்த்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆர்ட் ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அழகாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்ப்போம். நன்றி.